எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விளங்க டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுற பர்சனை பற்றி நீங்கள் மைண்டில் நினச்சி வச்சுருக்கீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நினச்சி வச்சுருக்கீங்கன்னு பார்க்க போகிறோம். உங்களோட எனர்ஜி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே நான் இப்போ வீடியோவில் போகிறோம். ஃபஸ்ட் ரோவில் நமக்கு உங்களோட எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ரோவில் அவங்களோட எனர்ஜி செக் பண்ணி பார்க்கலாம். கைடன்ஸ், ட்ரீம், abundance, going with the flow, possibilities, இன்னசென்ஸ். ஓகே, இந்த கார்டு அடிக்கடி வருது. இன்னசென்ஸ், இந்த அளவுக்கு இன்னசென்ஸாக இருக்கிறீங்க. ஓகே, ரீபர்த். ஓகே, ஃப்ளவரிங். வாவ். ஓகே, ஹார்மோனி. ஓகே, சாரோ. இப்போ எனக்கு லவ்வர்ஸ். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ பாட்டம் ஆஃப் த டெக், கிளென்சிங் வித் தி ஃபாரஸ்ட். ஸோ உங்கள் ஆளோட சைடில் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு கார்டாக வந்திருக்குது. இனிமேல் நம்ம செக் பண்ணணும். வார்னிங். ஓகே, fascination, rejuvenation, obsession, acceptance, marriage. Wow. Okay. DCS, final destination, turning point, caution, the end, spine. Okay. ஸோ இன்றைக்கி விளந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வீடியோ பார்க்குறவங்க இந்த ஒரு பர்சனை பற்றி என்ன திங்க் பண்ணுறீங்க, கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி உங்கள் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட எனர்ஜி சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஷோராக ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட எனர்ஜி சேமாக இருக்கும். ஓகே, தென் வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகும் அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்களை ஃப்ரீயாக விட்டுடுங்க. இப்போ நான் பொண்ணு நல்லா பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்கணும் ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு ஆக்சுவலி அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். வார்த்தையால் ஹர்ட் ஆக்குவாங்கல்ல. நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணுற, எனக்கு ஒரு நாள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, என் லைஃப்பை விட்டு போயிடு. ஸோ சில வார்த்தைகளால் அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஹர்ட் ஆகிடும். உன்னோட பிஹேவியராக இருக்கட்டும், கேரக்டர் எனக்கு துளி கூட பிடிக்கவே இல்லை எனக்கு. ஸோ வார்த்தையில் இவர் ஹர்ட் ஆகிட்டு உண்டு. ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிட்டு உண்டு. ஆக்சுவலி நீங்கிறது பயங்கர இன்னசென்ஸ் ஆகும். ஓகே, பட் அது இன்னசென்ஸுங்கிறத இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நம்ம ரொம்ப இன்னசென்ஸாக இருக்கும்போது நமக்கு இது கொடுக்குற ஒரு வைப்ரேஷன் லோ வைப்ரேஷன் ஆகும். ஓகே, நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், நல்லவங்களாக இருக்கும் அப்படின்னா அது நம்மளை பற்றி அடுத்தவங்களோட கைடன்ஸ் வந்து அது ராங்காக இருக்கும். ஓகே, வேஸ்ட் ஃபெல்லோ. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அது அதே மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிடுண்டு. கரண்ட்லி இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்களும் கொஞ்சம் குறைச்சி சைலண்ட் ஆகிடுச்சுண்டு. உங்களுக்கு மேபி நம்ம டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ஃபேமிலி சர்க்கிளையோ நீ குறைச்சி நாளைக்கு அமைதியாக இரு, திரும்ப நீ வெளியே போகாத. ஏன்னா கண்டினியூஸாக உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போசணும்னா ரொம்ப சீப்பாக இட போடுறான், சீப்பான வார்த்தையில் உன்னை திட்டுறான், ஹர்ட் ஆக்குறான். ஏன்னா இவனுக்கு பின்னாடி வெளியே போகாத, குறைச்சி நீ சைலண்ட் ஆகிற அப்படின்னு யாரும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருண்டு. ஓகே,
உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் நீ சைலண்டாக அது ஆத்மார்த்தமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அது உன்னை தேடி வரும். பட் இவனை மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு தாட்டோடு நீ இவனுக்கு பின்னாடி போக போக அவன் ஒன்று ஆக்சுவலி சீப்பாக நினச்சிட்ருக்கான். பட் அதனால் நீ ஃப்ரீயாக விட்டுடு. விருப்பம் இருக்கீங்க வரட்டும், இல்லைங்க விட்டுறட்டும். அந்த ஒரு தாட்டில் உங்களுக்கு யாரும் கைடன்ஸ் கொடுத்துருவோம். அந்த கைடன்ஸோட அடிப்படையில் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கோயில் வித் சுச்சுவேஷனாக நீங்கள் போயிட்டுருக்குறீங்க. இந்த ஒரு போஸ்ட்டை பற்றியோட தாட்ஸ் உங்களுக்கு இல்லாமலாம் இல்லை, மெமரிஸ் இல்லாமலாம் கிடையாது. அடிக்ஷன்ஸ் உண்டு. அது ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கட்டும், எமோஷனல் அடிக்ஷனாக இருக்கலாம், மென்டலி அடிக்ஷனாக இருக்கலாம். ஸோ இவருக்கு மேலே உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கிற அடிக்ஷன் குறைஞ்சிட்டு இல்லை, அடிக்ஷன் உண்டு. ஓகே, இவர்கிட்ட இருக்கிற ஒரு அடிக்ஷன் உங்களுக்கு வேறு யாருக்கிட்டேயும் ஃபீல் ஆகிட்டு இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் இப்போ மனசில் இருக்கிற விஷயம்ல கோயின் வித் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு சைல்டிஷ் ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ நமக்கு நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடந்தோடனே நமக்கு பிடிச்ச ஒரு போஸ்ட்கிட்ட நம்ம ஷேர் பண்ண தோணும். நமக்கு இல்லைங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு தருணத்தில் அவங்களும் நம்ம கூட இருக்கணும்னு தோணும். ஸோ நம்ம பண்ணுற ஒரு சைல்டிஷான ஒரு கேரக்டர். ஆக்சுவலி நம்ம அது எமோஷ்னலி பேலன்ஸ் இல்லை. ஆக்சுவலி நமக்கு நம்ம எமோஷ்னலி பேலன்ஸ் இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பியாக இருக்கட்டும், உடனே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். இதனால் நீங்கள் அடிக்கடி கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், இல்லைங்க அது இவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகலாம். ஸோ அதனால் இவர் அடிக்கடி அந்த வார்த்தைகளை ஹர்ட் ஆக்கியிருக்கலாம், வார்த்தையால் உங்களை ஹர்ட் ஆக்கியிருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ மனசில் உங்களுக்கு இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே நமக்கு அடிக்ஷன் இருக்குது, ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கட்டும், மென்டல் அடிக்ஷனாக இருக்கட்டும். ஸோ எஸ் நமக்கு அடிக்ஷன் இருக்குது. நமக்கு இந்த ஒரு அடிக்ஷனுங்கிறது அது யாருக்கிட்டேயும் ஃபீல் ஆகாத ஒரு அடிக்ஷனாக இருக்குது, சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா யாருக்கிட்டேயும் ஃபீல் பண்ணாத ஒரு அடிக்ஷன் எனக்கு இவங்ககிட்ட ஃபீல். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் லாயலாக நின்று ட்ரூவாக நின்று பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சைடு அடிக்ஷனை வச்சுட்டும் ஒரு சைடு எமோஷனை வச்சுட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 2 சைடு சேரும்போது தான் அது லவ்வாக மாறும். ஸோ சுச்சுவேஷன் எப்படி போதும் அதுக்கேற்ற மாதிரி போகும். கரண்ட்லி வாய்ப்பு இல்லை. கரண்ட்லி ஆக்சுவலி நான் கொடுக்க வேண்டிய எஃபோர்ட்டெல்லாம் கொடுத்து நான் டயர்ட் ஆகிட்டு. இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு ஒரு எஃபோர்ட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டோட்லி எனக்கு இப்போ ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். இப்போ என்னால் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்னா சைலண்டாக இருக்கலாம், காமாக இருக்கலாம். சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகலாம். இது ஒன்று தான் அவங்களால இப்போதைக்கு பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஏதாவது ஒன்று பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஓகே, அவங்கள நம்ம லைஃப்பில் கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு ஆக்சுவலி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு பர்சன்கிட்ட மறுபடியும் போகிறனால அவன் இன்னும் நம்மளை வார்த்தையால் கொல்லுவானே தவிர இவன் திருந்த போகிறது இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவன் திருந்தணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம குறைச்சி நாளைக்கு சாயங்காலம், ஏன்னா கூட பின்னாடியே போகிறனால அவன் கண்டுக்கலை. ஓகே, அப்போ பின்னாடி போய் ஒரு யூஸும் இல்லை, கண்டுக்கவும் இல்லை. தென் குறிச்சு நாளைக்கு நம்ம சைலண்டாக இருப்போம், குறிச்சு நாளைக்கு நம்ம அமைதியாக இருப்போம். சைலண்டாக இருந்தாலாவது ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா பார்ப்போம். இப்போ சும்மா நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு காரியம் இல்லை, குறைச்சி சப்ரெஸ் பண்ண படிப்போம். ஓகே, ஆசையாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், அது ரொமான்ஸாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு சில நாளைக்கு இது கூட அது சப்ரெஸ் ஆகட்டும். அது ஆனால் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக ஒன்று பார்க்க முடியும். இல்லைக்கு சும்மா நம்ம போயிட்டுருக்கனால ஒரு காரியம் இல்லைன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிருந்தா ஆக்சுவலி. ஸோ அதனால தான் ஹஸ்பண்டன்ஸ் மூலம் தான் நீங்கள் இருக்கிறீங்க. எனக்கு இவர் தான் வேணும், இவர் தான் மேரேஜ் பண்ணிக்கணும், மேரேஜ் ஒரு விஷயம் லைஃப்பில் நடந்துச்சு. எனக்கு லைஃப் நீங்கள் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் நார்மலி நீங்கள் பிறந்த டைமில் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு யூனிவர்ஸ் எத்தனையோ விஷயங்களை கேட்காம கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு நல்ல கேரியர், நல்ல ஃபேமிலி, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல வேலை, நிறைய பணம், நிறைய மணி எல்லாமே எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் சுகவாசியாகும். ஓகே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கலாம். சுகவாசி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ எனக்கு எல்லா ஹாப்பினஸ், எல்லா சந்தோஷம் எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கூட எனக்கு இது ஒரு பர்சனல் லைஃப்பில் வேணும், இவனை நான் மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லைங்க எனக்கு இவங்கிட்ட எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும். இது ஒன்று கூட செய்யும் போது என் லைஃப்பில் நான் வாழ்றதுக்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும், இல்லைங்க அதுக்கான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கணும். உங்களுக்கு ஒரு தாட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஒரு ஹஸ்பண்டன்ஸ் எனக்கு இவர் வேணுங்கிற ஒரு மூடில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், எனக்கு ஒரு பர்சன் வேணும் ஒரு மூடில் தான் இருக்கிறீங்க. பட் நவ் சுச்சுவேஷன் சரியில்லை. ஓகே, நீ என்ன சொல்கிறது, சுச்சுவேஷன் உங்களுக்கு இப்போ ப்ராப்பராக அமையதுனால சரி சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். ஓகே, பட் இருந்தாலும் பாசிபிலிட்டிஸ் பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு வே இருக்கா அவனை லைஃப்பில் கொண்டு வந்து விடுறதுக்கு ஏதாவது ஒரு வே இருக்கா? நீங்கள் செக் செக் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆக்சுவலி சம்டைம் இந்த ஒரு பர்சன் அடிக்கடி உங்கள் ட்ரீமில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கலாம். அதனால் கூட இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு வேணும், நீங்கள் ஒத்த கால நிற்கலாம். ஏன்னா என் லைஃப்பில் நான் எத்தனையோ பர்சனை பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். என் லைஃப்பில் இந்த மாதிரி என்ன அவரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இல்லை, ட்ரீமில் கனெக்ட் ஆகிட்டு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன்
உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க உங்கள் ஸ்மைல் அழகாக இருக்குது, உங்கள் ட்ரெஸ் அழகாக இருக்குது, நீ ரொம்ப பியூட்டியாக இருக்கா. அதெல்லாம் அடிக்கடி உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு போட்டு அடிக்கடி நீங்கள் திங்க் பண்ணி அதை சிரிச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, எனிவே இவரை நீங்கள் ஒரு ஹஸ்பண்டன்ஸ் மூலம் தான் வச்சுருக்கிறீங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, என்ன நான் குழந்தைத்தனம் மாதிரி நான் என்னோடய ஸ்நேகத்தை உன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், உன்னை பேசுகிறேன், பழகுறேன். பட் உனக்கு அது லூஸ் இல்லை. உனக்கு அது என்னோடய கேரக்டர்ஸ் பிஹேவியர்லாம் உனக்கு லூஸ் மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு இவரை வார்த்தையில் ஹர்ட் ஆக்கிட்டு. ஸோ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு இப்படியே போகணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் குறிச்ச நாளைக்கு நம்ம சைலண்டாக இருப்போம், குறிச்ச நாளைக்கு சும்மா இருப்போம். என்ன சொல்கிறது, கொஞ்சம் இப்போதைக்கு சுச்சுவேஷன் எப்படி போதும் அதுக்கேற்ற மாதிரி போகணும் ஒரு தோட்டம் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இருந்தாலும் பாசிபிலிட்டிஸ் பார்க்குறீங்க, ஏதாவது வேறு வே இருக்கா, இதுதான் உங்களோட எனர்ஜிஸ். ஓகே, இது வரைக்கும் இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஒரு அடிக்ஷன் குறைஞ்சிட்டல, இப்போவும் அந்த அடிக்ஷன் உண்டு. ஒரு ட்ரீமில் அடிக்கடி கனெக்ட் ஆகிட்டு இருக்கலாம். ஒரு பர்சன் ட்ரீமில் இருக்கா நமக்கு டேரெக்டாகவே வந்துட்டு வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுறீங்க நீங்கள். ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் ஆக்சுவலி நீங்கள் வெயிட்டிங் ஆகும். ஏன்னா எனக்கு லைஃப்பில் எல்லா ஹாப்பினஸ் சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்குது. எனக்கு இது ஒரு பர்சன் எப்போ என் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்களோ அப்போ தான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீல் ஆகும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகும். ஆக்சுவலி நீங்கள் இந்த சந்தோஷத்துக்காக வெயிட்டிங். பட் ஒருத்தவங்களை இழுத்து பிடிச்சி கட்டாயப்படுத்தி நம்ம லைஃப்பில் கொண்டு வர முடியாது. ஏன்னா அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி ஒன்றும் நடக்கலை. அதனால தான் சரி இத்தனை நாள் நம்ம விழுந்து தாங்கணும், பேக் பண்ணணும், ஒன்றும் நடக்கலை. நம்ம ஹர்ட் ஆகிட்டு தான் மிச்சம். ஒன்று ரிலேஷன்ஷிப் ஒன்றும் எல்லாம் ஆகிறதான் மிச்சம். ஸோ குறைச்சி நம்ம சைலண்டாக இருப்போம். இனியாவது ஏதாவது மேஜிக்கல் மிராக்கிள் நடக்குதா பார்ப்போம். நான் தூர தாட்டில் நீங்கள் போயிட்டு வித் சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். இப்போ டைம் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லை, ஏதாவது பாசிபிலிட்டிஸ் வருதா, நமக்கு ஃபேவரபுளாக ஏதாவது பாசிபிலிட்டிஸ் வருதா பார்ப்போம். தான் உங்களோட எனர்ஜிஸ். ஓகே, ஸோ இது உங்களோட எனர்ஜிஸ் அப்படின்னா ஷோராக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எனர்ஜிஸ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் பர்சனோட எனர்ஜி ட்ரூவாக இருக்கும். ஓகே, பட் இப்போ இவரோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவரோட எனர்ஜிஸில் நமக்கு ஆக்சுவலி ஒரு டர்னிங் பாயிண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு உண்டு. எஸ், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டிங் வந்துட்டு உண்டு, ஒரு மேஜர் எண்டிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு உண்டு. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு கண்டினியூ பண்ணி எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு உன்னோட கேரக்டர்ஸ் பிஹேவியர்லாம் லூஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. டோட்லி எனக்கு ஒரு பிடிக்கவும் இல்லை. நீ ரொம்ப லூஸ், உன்னோட கேரக்டரே எனக்கு லூஸ் மாதிரி பிஹேவ் ஆகுது, எனக்கு ஒரு பிடிக்கல. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட்லாம் நான் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகிறேன். நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு போயிட்டு உண்டு. மேபி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி 6 months இருக்கலாம், 6 weeks இருக்கலாம், 6 days இருக்கலாம், 6 years வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ஸோ எண்டப் ஆக்கிட்டு வரை போயிட்டு உண்டு. ஸோ இவரோட எனர்ஜிஸ் என்னன்னு கேட்டீங்க, சப்போஸ் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆக்கிட்டு உண்டு. பட் நமக்கு இங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா கூடயே இருக்கிறனாலே தெரியல, மேபி நீங்கள் குழந்தை மாதிரியாக இருக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணணும், மனசை விட்டு பேசணும், தோலை கை போட்டிருக்கணும். இந்த மாதிரி சைல்ட்லீஸாக நீங்கள் பிஹேவ் பண்ணுற ஒரு விஷயம். மேபி இந்த ஒரு பர்சனுங்கிறது மெச்சூரிட்டியாக இருக்கலாம், ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் சைல்ட்லீஸாக நீங்கள் பிஹேவ் பண்ணும்போது இவருக்கு அது ஒரு லூஸ் மாதிரி பிஹேவ் ஆகிட்டு உண்டு. அதனால தான் இவர் வார்த்தையில் ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. பட் ரிலேஷன்ஷிப் எண்டப்பில் ஆகிட்டு உண்டு. எண்டப் ஆன பிறகு விருப்பம் இது நமக்கு எண்டப் சப்போஸ் ரிலேஷன்ஷிப்பில் எண்டப் தான். பட் இங்கே நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஆடாக வந்திருக்குது. அப்போ ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு உண்டு, ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு உண்டு. பட் மென்டலி எமோஷ்னலி இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு இல்லை ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா இது ஒரு பர்சனல் லைஃப்பில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா ப்ரீசியஸான விஷயங்கள் இவருக்கு லைஃப்பில் அது கிடைச்சிட்டு உண்டு. பட் அது இவருக்கு ஒரு அது இவருக்கு லூஸ் மாதிரி பிஹேவ் ஆகிட்டு உண்டு அது ஒரு பர்சனுக்கு. அப்போ இந்த பர்சனுக்கு இப்போ லைஃப்பில் இப்போ இருக்கிற இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் உங்களை நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நீங்கள் என்னோட லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் ப்ரீசியஸ் நினைக்கிற மாதிரி சம் சிச்சுவேஷன் ஒரு பர்சனல் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். உங்களை என்ன சொல்கிறது, இல்லைங்க நீங்கள் இருக்க லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ங்கிறது இந்த ஒரு செப்பரேஷன் புரிய வைக்கிறது நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் இப்போ மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் அந்த ஆக்சுவலி இவருக்கு ஆக்சுவலி உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஏன்னா நமக்கு டைரெக்டாகவே நமக்கு லவ்வர்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, அவரோட சைனில் நமக்கு லவ்வர்ஸ் ஒரு கார்டு வந்துட்டே உண்டு. அது கூட இருக்கிறனால அது ஒரு பர்சனுக்கு உங்களோட கேரக்டர்ஸ் பிஹேவியர் எல்லாம். ஏன்னா நீங்கள் மேபி யார்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் குழந்தைத்தனமாக பிஹேவ் பண்ணிட்டு இல்லையா இருக்கலாம், சைல்ட்லீஸ் தான். பட் இந்த ஒரு பர்சன் கூட மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சைல்ட்லீஸாக நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா இவருக்கு மேலே உங்களுக்கு அத்தனை மாத்திரம் ஸ்னேகம், எமோஷன், ஃபீலிங்ஸ் எல்லாமே உண்டு. ஓகே,
ஸோ அதனால் இவர் உங்களை வேல்யூ பண்ணிட்டலாம் ஆக்சுவலி. பட் இப்போ ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆன பிறகு இந்த பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் அப்கோர்ஸ் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு உண்டு. நான் தான் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆக்கிட்டு போகணும், இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் தான் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வந்தேன். பட் எனக்கு அவள் கூட இது ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, ஒரு ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகுது. உங்களோட ப்ரெசன்ஸ் இவருக்கு ஃபீல், இவருக்கு மனசில் இருக்கிற விஷயம் நானும் அவ்வளோ ஜென்மமாக கனெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் எனக்கு இவளை எத்தனை மாத்திரம் நான் வேணும்னு வச்சாலும், எத்தனை மாத்திரம் இவளை தள்ளி வச்சாலும், என் லைஃப்பில் திரும்பி பார்க்கக்கூட நினைச்சாலும் இவ கூட எனக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ரிலேஷன்ஷிப் எண்டை பார்க்கிட்டு கான்டாக்ட் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை, பட் சோல் லெவலில் நானும் அவ்வளோ கனெக்டட் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, மேபி நீங்கள் அங்கே ரொம்ப டிப்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு டைம், இல்லைங்க நீங்கள் ரொம்ப அழக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஹார்ட்டில் ஒரு பெயின் வருது, இல்லைங்க ஹார்ட் டப் 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 அது அந்த ஹார்ட் பீட் டப் டப் டப்னு அடிக்கிறது, இல்லைங்க என்ன சொல்கிறது, இவருக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு டைமில் சேம் இவரும் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஆகுது, இவருக்கு ஒரு பயங்கர மூட் ஸ்விங் ஆகுறது. இந்த பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி நான் எத்தனையோ நாட்கள் நானாக இருந்திருக்கேன். ஓகே, எனக்கு நானாக இருக்கிறது எனக்கு இஷ்டம். பட் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்துட்டு போன பிறகு இந்த ஒரு கூட இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட டீப் கனெக்ஷன் எனக்கு மனசில் ஆகிட்டு இல்லை. பட் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆன பிறகு எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. டக்குன்னு நான் கோவப்படுறேன், டக்குன்னு எனக்கு மூட் ஸ்விங் ஆகுது, இதுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது, யாரு கூட பேசுகிறதுக்கும் பழகுறதுக்கும் எனக்கு பிடிக்கலை, அவள் ஒருத்தியோட தோட்லேயே எனக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சம் ஃபீல் இவருக்கு ஆகுது ஆக்சுவலி, ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, உங்களோட ப்ரெசன்ஸ் இவருக்கு ஃபீல் ஆகுது. இங்கே எப்படி இவரோட ட்ரீமில் அடிக்கடி நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்களோ அதே சேம் இவரோட ட்ரீமில் அடிக்கடி நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு இருக்கலாம். ஓகே, இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்லலாம். அந்த பர்சன் ஆக்சுவலி இப்போ ஒரு செப்பரேஷன் இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இருந்த அந்த ப்ரீசியஸான மூமெண்ட்ஸ் மறுபடியும் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இல்லை நம்ம சொல்லலாம். இல்லைங்க இந்த ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கோ இல்லைங்க நம்மளை ஹாப்பியாக வச்சுருக்கிறதுக்கோ நம்ம இந்த வேர்ல்டில் எத்தனையோ பர்சன்ஸ் இருக்கலாம், எத்தனையோ சுச்சுவேஷன்ஸ் நமக்கு வரலாம், ஃப்ரெண்டு பார்ட்டி செலிப்ரேஷன். பட் அதெல்லாம் நமக்கு ஹார்ட்டில் இடம் பெறுமா இல்லைங்க, அதெல்லாம் நம்ம ஹார்ட்டில் ஸ்டோர் ஆகி நிற்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இவருக்கு ஹார்ட்டில் ஸ்டோர் ஆகி நிற்கிற ஒரு விஷயங்கிறது, இவருக்கு மைண்டே ஹார்ட்லேயே ஸ்டோர் ஆகி நிற்கிற ஒரு விஷயங்கிறது உங்கள் கூட நடந்த அந்த ப்ரீசியஸான மூமெண்ட்ஸ் ஆகும். இந்த பர்சன் ஆக்சுவலி இப்போ மனசில் இருக்கிற அதெல்லாம் இவ்வளோ பெரிய ப்ரீசியஸான மூமெண்ட்ஸ், பட் அதெல்லாம் நான் ஒரு லூஸ் ஒரு அவளை எவ்வளோ ஹர்ட் ஆக்கியிருக்கேன் அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. இவருக்கு மனசில் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கும் அவளுக்கு ஒரு மைண்ட் டு மைண்டு ஹார்ட் டு ஹார்ட் ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. நானாக இல்லை ஆக்சுவலி, நான் எனக்கு இவளை எனக்கு இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டோ அதில் வந்து நானாக இல்லை, நான் அவளோட தாட்லேயே நான் வாழ்ந்துட்டுருக்குற மாதிரியும் அவளோட மெமரிஸ்லேயே நான் வாழ்ந்துட்டுருக்குற மாதிரியும் 24/7 என் மைண்டில் அவள் இருக்கிறது மாதிரியும், நான் அவள் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியும், நான் அவள் கூட பேசுகிற மாதிரியும், அவளே நினச்சி வாழ்கிற மாதிரியும் உங்களோட ப்ரெசன்ஸ் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, மேபி உங்களோட திங்கிங் ப்ராசஸ் வரை இவருக்கு இங்கே மனசில் ஆகலாம், உங்களோட எனர்ஜிஸ் வரைக்கும் இவருக்கு மனசில் ஆகலாம், அத்தனை மாத்திரம் ஒரு சோல் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது கூட. ஓகே, ஸோ அதனால தான் அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி மேபி அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு பர்சனோட சைடில் உங்களை பற்றி யாரோ அது இந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலிஸாக இருக்கலாம், உங்களை பற்றி யாரோ நெகட்டிவாக சொல்லி கொடுத்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஆள் உண்டு. இல்லைன்னா கண்டினியூஸாக இவருக்கு உங்களை பற்றி யாரும் நெகட்டிவாக சொல்லி கொடுத்துருங்க, பேர் அது லூஸ் வேண்டாம் நெகட்டிவாக சொல்லி கொடுத்துருக்கலாம். பட் இது ஒரு பர்சன் பயங்கர சேட் ஆகும். ஓகே, அவளை எத்தனையோ பேர் குறை சொல்கிறாங்க, அவளை இன்னி பிடிக்கிறது எத்தனையோ பேர் பிளான் போடுறாங்க. பட் எனக்கு அவள் கூட ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. அவளை வந்து யாருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பட் அவள் எனக்கு லைஃப்பில் வேர்ல்ட் ஆகும். நான் யாரும் இல்லாட்டில் என் லைஃப்பில் நான் ஜீவிக்க முடியும் அப்படின்னா இவன் இல்லைங்க எனக்கு ஜீவிக்கவே முடியாது. ஏன்னா இவளுக்கு கூட எனக்கு ஒரு ஆத்மபந்தம் ஃபீல் ஆகுது. பட் நான் இனி யார்கிட்ட போய் நான் சொல்லி புரிய வைப்பேன் இந்த ஒரு கனெக்ஷனை, இந்த ஒரு கனெக்ஷன் ஃபிசிக்கலி ஒன்றும் இல்லை, பட் இன்னர் வைஸ் ஒரு ஸ்ட்ராங் ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. பட் இதை நான் யார்கிட்ட சொல்லி மனசிலாக்குவேன், இதை நான் எப்படி வெளியே கொண்டு வரேன்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் பயங்கர சங்கடமாகும். இது என்னடா சம்திங் ஸ்பெஷலாக இருக்குது, இது என்னடா என் லைஃப்பில் திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து நிற்குது இந்த ஒரு ரிலேஷன். ஓகே, பயங்கர சேடாக ஆக்சுவலி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனுக்கு கூட ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆகுது. ஏன்னா இவருக்கு வேறு யாரு கூட ஃபீல் ஆகாத ஒரு ஹார்மோனுக்கு கூட ஃபீல், இவருக்கு மைண்டில் 24 உங்களோட பற்றின ஒரு தோட்ஸனே வருது.
அப்போ உங்களை தாண்டி இவருக்கு வேறு யாரையும் திங்க் பண்ணவும் முடியல, வேறு யாரையும் நினைக்கவும் முடியல, வேறு யாரு கூட டேட் பண்ணவும் முடியல, ஃப்ளோட் பண்ணவும் முடியல. 24/7 இவரோட மைண்டில் உங்களை பற்றின ஒரு தாட்ஸாக இருந்துகிட்ருக்கு. சோல் லெவலில் 2 பேரும் கனெக்ஷன் மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இவருக்கு உங்கள் கூட இந்த ஃபீல் ஆகிற அந்த ஃபிசிக்கல் அடிக்ஷன் வேறு யார்கிட்ட இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே. ஸோ அது ஒரு பர்சன் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுக்கணும். இனி அதே இதையும் பார்த்துட்டு ஒரு காரியமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலிஸாக இருக்கட்டும், இனி அதே இதையும் பார்த்துட்டு ஒரு காரியம் இல்லை. யார் யாருக்கு லைஃப்பில் யார் யார் என்ட்ரு ஆகணுங்கிறது நம்ம போடுற பிளான் கிடையாது, யூனிவர்ஸ் போடுற பிளான் ஆகும். நம்ம நினைக்கிற மாதிரி உனக்கு லைஃப் போகாது. எனக்கு இந்த ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஒரு பர்சன் பயங்கர இஷ்டமான, எனக்கு இந்த ஒரு பர்சனை இத்தனை மாத்திரம் நான் அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு ஃபிசிக்கலி இந்த ரிலேஷன் பண்ண தள்ளி வச்சாலும் ஒதுக்கி வச்சாலும் என் சோல் ஆசைப்பட்டு தான் இந்த ஒரு பர்சன் கூட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மனசை விட்டு பேசணும், க்ளோஸ் ஆகணும், அட்டாச் ஆகணும். என் சோல் இந்த ஒரு பர்சனை தான் ஆசைப்படுது. எனக்கு வந்து ஒரு ரிலேஷன் வேணும். யார் என்ன சொன்னால் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுக்கணும். ஏன்னா என்னோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹாப்பினஸ் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும், மனசு விட்டு பேசணும். ஸ்டார்டிங்கில் நடந்த ப்ரீசஸான மூமெண்ட்ஸ் மறுபடியும் லைஃப்பில் வேணுங்கிற ஒரு தாட் வந்து ஒரு பர்சன் ஆக்சுவலி இருக்காங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சன் அவங்கள ஸ்பை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் சொல்ல போனால் நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர் இல்லையே. ஓகே. நீங்கள் இப்படி சைலண்டாக இருக்கிற கேரக்டர் இல்லையே. கரண்ட்லி நீங்கள் ஏன் சைலண்டாக இருக்கிறீங்க? நீங்கள் தெரிஞ்சிட்டீங்களோ, மாறிட்டீங்களோ, சேஞ்ச் ஆகிட்டீங்களோ, குழந்தை மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்களே. இப்போது ஒரு கல் மாதிரி இருக்கிறீங்க. உன்னை விருப்பம் மனசிலாக்கிற விஷயம், அவள் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருந்தா, அவள் எவ்வளோ குழந்தை மாதிரி எவ்வளோ ஹாப்பியாக லைஃப்பை அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு பூவை நான் திட்டி அவளை நான் கல்லாக மாற்றிட்டேன். என்னால் தான் அவள் இப்படி மாறினா. இப்போ கரெக்டாக நீங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே. முன்னாடி ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் இருந்தீங்க, அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ஒரு கல் மாதிரி மாறிட்டு உண்டு. அவங்கள கண்டுக்காமல் இருக்கலாம். நீ ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கலை, நான் என்ன பண்ண முடியும்? ஓகே. ஸோ அப்போ இவருக்கு மனசில் இருக்கிற விஷயம், அவள் இந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலி நான் அவளை திட்டி தான் கரண்டி அவள் இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சைலண்டாக அவள் இருக்கா அப்படின்னா நான் அவளை அந்த அளவுக்கு ஹர்ட் ஆக்கியிருக்கேன். ஓகே. அதனால தான் அந்த மாதிரி சைலண்டாக இருக்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபார்த்து வேணும். அந்த ஒரு தோட்டத்தை இவரோட மைண்ட் இப்போதைக்கு இருக்குது. ரிலேஷன்ஷிப் ரீபார்த்து உண்டு. இவர் ஸ்பை பண்ணிகிட்டு இருக்கார். ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? எப்படி நடந்துகிட்ருக்கு உங்கள் லைஃப்பில்? இப்போ நீங்கள் நீங்களாக வர்றது மாதிரி ஐடியாவில் இருக்கிறீங்களா? இல்லைங்க இவர் தான் போகணுமா? ஸோ நமக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் நமக்கு ரீபார்த் உண்டு. இங்கே இவருக்கு மைண்டில் ஃபுல்லாகவே பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் நான் நிறைய கனவுகள் இவருக்கு மைண்டில் இருக்குது. நம்ம சொல்லலாம் ரிலேஷன்ஷிப் நான் செய்யணும், மனசை விட்டு பேசணும், க்ளோஸ் ஆகணும், அட்டாச் ஆகணும், ரிலேஷன்ஷிப் ரீபார்த்து வேணும். இன்றைக்கி இவருக்கு ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் உங்கள் மேலே உண்டு. ஒரு ஹார்மோனி இவருக்கு உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. ஓகே. பட் இப்போவும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு செப்பரேஷனில் கொண்டு வரதுக்கு, ஒரு எண்ணில் கொண்டு வரதுக்கு இப்போவும் ஆட்கள் உண்டு நம்ம சொல்லலாம். பட் ஒரு டைமில் அது ஒர்க்காக இருக்கலாம், இனி ஒர்க் ஆகாது. ஏன்னா இவர் ஒரு செப்பரேஷனில் ஒரு சோல் கனெக்ஷன் இவர் ஃபீல் பண்ணிட்டு உண்டு. ஓகே. இனி எத்தனை மாத்திரம் யார் இவருக்கு நெகட்டிவாக சொல்லிக் கொடுத்தாலும், உலகமே நெகட்டிவாக சொல்லிக் கொடுத்தாலும் இனி இவர் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷன் அத்தனை மாத்திரம் ஒரு டீப் கனெக்ஷன் இவர் ஃபீல் ஆகிட்டு இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. எனக்கும் அவளுக்கும் ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது. நானும் அவளுக்கு ஜென்மமாக நானும் அவளுக்கு கனெக்ட் ஆகிருக்கோம். ஓகே. அவளை இந்த வேர்ல்டில் யாருக்கு இஷ்டம் இல்லையா இருக்கலாம், பட் என்னோடய சோலுக்கு அவளை இஷ்டம், என்னோடய சோலுக்கு அவன் வேணுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஓகே. ஸோ அப்போ நமக்கு ரிலேஷன்ஷிப் ரீபர்த் உண்டு. ஏன்னா என்னோட மைண்டில் இப்போது இருக்க தாட்ஸ் ரீபர்த் ஆகும். ஸோ அப்போ இந்த போஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு கம்யூனிகேஷனோ, ஒரு காலோ, ஒரு ஆக்ஷனோ நமக்கு பாசிபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா பாசிட்டிவாக இருங்க, பேஷன்ஸாக இருங்க, ஹை வைப்ரேஷனில் இருங்க. லோ வைப்ரேஷன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் நமக்கு இங்கே ஸ்டக் ஆகிட்டு இருக்கும். ஓகே. இத்தனை மாத்திரம் நீங்கள் சிரித்து எடுத்து ஹாப்பியாக எத்தனை மாத்திரம் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் கோயம்புத்தூர் சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்களோ அத்தனை மாத்திரம் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அட்ராக்ட் பண்ணி நம்ம எடுக்கலாம். எப்பவும் சேடாக இருக்கேன், ஃபீலாக லோ வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா அது நமக்கு தாமதமாகும் இந்த இடத்துல, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அப்போ உங்களோட எனர்ஜிஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் பர்சனோட எனர்ஜிஸ் நமக்கு இங்கே ட்ரூ ஆகும். ஓகே. இனி நமக்கு இம்பார்ட்டண்டான ஏஜ் பார்க்கலாம். நமக்கு மேரேஜ் கார்டு வந்திருக்கு. உங்களோட ட்ரீம் மேரேஜ் ஆகும். ஸோ இவர் உங்களை மேரேஜ் பண்ணிப்பார். ஏன்னா இவருக்கு உங்க கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. சரி. ஓகே. இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். நைன் இம்பார்ட்டன்ட், 26 இம்பார்ட்டன்ட், 29 இம்பார்ட்டன்ட், 23 இம்பார்ட்டன்ட்,
36 important, 32 important, 39 important, 36 important. ஓகே, இனி இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டாக மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். எஸ், இனி இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 2 important, 3 important, 6 important, 9 important, 10 important, 10 angels numbers important, 13 important, 19 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.